இயேசுவில் என் அன்புள்ளங்களே, உங்களுக்கு கடவுளின் அன்பும் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. இன்றைக்கு நாம் கொஞ்சம் கூட ஆழத்திலே செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு ஆவியானவர் வர இருக்கும் காரியங்களை காண்பிக்கிறார், துயரத்தில் தேற்றுகிறவராயிருக்கிறார், வலிமைப்படுத்துகிறார் என்பதை பற்றி இன்னும் ஆவியானவர் உங்களை கொஞ்சம் கூட கையை பிடிச்ச ஆழத்துல கொண்டு செல்கின்றார். வாங்க பார்ப்போம். தூய ஆவி நமக்கு கற்றுத்தருகிறார், வழி நடத்துகிறார், வெளிப்படுத்துகிறார் என்று நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். இனி இன்றைய தினத்திலே தூய ஆவியானவர் நமக்கு காரியங்களை காண்பிக்கின்றார், துயரத்தில் தேற்றுகின்றார், வலிமைப்படுத்துகிறார் என்ற 3 காரியங்களையும் நாம் பார்க்க போகின்றோம். தாகத்தோடு கேளுங்கள், ஆர்வத்தோடு கேளுங்கள். தூய ஆவியானவர் வரவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துபவர். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். வரவிருக்கும் காரியங்களை, உங்களோட வாழ்க்கையில வரவிருக்கின்ற அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்துவது தூய ஆவியானவரின் செயல்பாடுகளில் ஒன்றாகும். எனவே எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியும். உங்களை பற்றி நடக்கும் காரியங்களை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களில் இருக்கிற தூய ஆவியானவர் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை காட்டுவார். இந்த வழியில போகாதே என்று தூய ஆவியானவர் காட்டுவார். நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கூறுகிறார், முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கின்றேன், அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று ஏசாயா 42வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கனவின் மூலமோ, காட்சிகள் மூலமோ, தூய ஆவியின் குரலை கேட்பதன் மூலமோ, உள்ளுணர்வின் மூலமோ, திருவிவிலியம் வாசித்து கொண்டிருக்கும் போதோ தோன்றலாம். பாருங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் வர இருக்கின்ற காரியங்களை கனவின் மூலமாக வெளிப்படுத்தினார். யோவானுக்கு ஆண்டவர் காட்சிகள், பரலோகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். திருவிவிலியம் வாசிக்கும் போது தூயாவியானவர் வேத வசனங்களின் மூலமாக வரவிருக்கும் காரியத்தை வெளிப்படுத்துவார். வரவிருக்கும் காரியங்கள் தீர்க்கதரிசிகள், காட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண மக்கள், சாதாரணமாக விசுவசிக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார்? வெளிப்படுத்துகின்றார். நான் அநேக சாதாரண மக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எப்படி ஆண்டவரின் ஆவியானவர் தங்களுக்கு வரவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்தினர் என்று தங்கள் அனுபவங்களை என்னோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். யாரை பார்த்து? கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து நேரிடாது. என்மேல் உரிமையுடையவரும் நான் வழிபடுமாறு வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து, பவுலே, அஞ்சாதீர், நீ சீசன் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உன் பொருட்டு காப்பாற்றுகிறார். உன் பொருட்டு, இதை கேட்கின்ற உன் பொருட்டு ஆண்டவர் உன் குடும்பம் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும், உன் தேசம் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது நீ ஆவியினால் நிறையணும். ஆவியினால் நிறைவதற்கு நீ என்ன பண்ணணும்? முழு முயற்சி எடுக்கணும். ஆர்வத்தோடு, தாகத்தோடு ஆவியில நிரம்ப நீ ஆசைப்பட வேண்டும். ஆகவே பவுல் சொல்கின்றார், ஆகவே நண்பர்களே, மன உறுதியுடன் இருங்கள். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர் என்னிடம் சொன்னவாறே என்ன நடக்கும். திருத்தூதர் பவுல் இந்த செய்தியை தூதரிடமிருந்து பெற்றார்.
இதே செய்தியை தூயாவின் மெல்லிய குரலிலும் கேட்க முடியும். வரவிருக்கும் காரியத்தை பற்றி புரிந்து கொள்ளும் திறன் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய அனுபவமும், நான் ஒரு நாள் தூயாவின் குரலை கேட்டேன். எப்படி என்றால், ஒரு குழந்தையை ஒரு தாய் கொஞ்சது போல அவ்வளோ சாஃப்டான மெல்லிய குரல்ல கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை கேட்ட பொழுது என்னோட உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி கடந்து வந்தது. எனக்கு அப்படியே கழுகூறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகம் தராத மகிழ்ச்சி என்னால் அனுபவிக்க முடிந்தது. இரண்டாவது, தூய ஆவியானவர் துயரத்தில் தேற்றுகிறார். நீ துக்கப்பட்டு துயரப்பட்டிருக்கின்றவளிலே தூய ஆவியானவர் உன்னை தேற்றுகிறார். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்று யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல நமக்கு காணலாம். இந்த உலகத்துல நாம் வாழும் காலம் வரை சிறு விபத்து, சாவு, அழிவுகளை கேட்க பார்க்க நேரிடும். அந்த நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவர்களையும் இழந்து தவிக்க நேரிடலாம். உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை ஏமாற்றலாம். அந்த வேளைகளில் தூய ஆவியானவர் உங்களை தேற்றுவார். இந்த உலகத்திலே எந்த பின்னணியில் இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் கூட தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமை என்ற வியாதியை மேற்கொள்ள உங்களுக்கு தேவை என்னவென்றால், இயேசுவை மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்ததா? நீங்க இயேசுவை மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். அவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே தூய ஆவியால் நிரம்ப வேண்டும். ஒவ்வொருவரும் தூய ஆவியால் நீங்கள் நிரம்ப வேண்டும். நீங்கள் மன வருத்தத்தோடோ அல்லது தனிமையிலோ இருந்தால் அவர் உங்களை தேற்றுவார். நாம் ஆவியிலே நடந்தால் நமக்குள் இருக்கிற தேற்றுகிறவருடைய ஆறுதலை நாம் நம் துன்ப வேளைகளில் வெளியரங்கமாக நிச்சயமாக அனுபவிக்க முடியும். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியிட்டது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது. அமைதியில் திளைத்தது. தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது தொடக்க காலத்துல. அதே போல இந்த காலத்திலும் கேட்கின்ற நீங்கள் ஆவியில நிரம்பினா, உங்க வீட்டுல குடிகாரனா இருக்கலாம், கோபக்காரனா இருக்கலாம், வேலைக்கு போகாதவனா இருக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீ தூய ஆவியினால் நிரம்பினால் உன் குடும்பம் முழுவதும் தூய ஆவியால் நிரம்புவது நிச்சயம். நீ ஜெபிக்க ஜெபிக்க தூய ஆவியானவரே என்னை நிரப்பியது போல என் மகனை நிரப்புங்க, என் ஹஸ்பண்டை நிரப்புங்க, என் மனைவியை நிரப்புங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிப்ப தூய ஆவியானவர் உங்க வீட்டுல வந்து தங்குவார், உலாவுவார். தூய ஆவியானவரால் எல்லா குடும்பம் முழுவதும் நிரப்பப்படும். பாருங்க, பத்ம தீவில் திருத்தூதர் யோவான் சிறையில் இருந்தபோது தன் பிரசனத்தாலும் வெளிப்பாடுகளாலும் யோவானை தேற்றியது தூய ஆவி. அவர் செய்யாத குற்றத்திற்காக பத்ம தீவுல அவர் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டதுனால, நற்செய்தி அறிவித்ததுனால பத்ம தீவுல கொண்டு அவரை சிறைப்படுத்தி வைத்திருந்தாங்க. ஆனா தூய ஆவியானவர் அந்த சிறையில் அவர் இருக்கும்போது அவரை தேற்றினார். அவர் பரலோக காட்சிகளை கண்டு, உன்னத காட்சிகளை கண்டு அவர் என்ன பண்ணார்? மகிழ்ந்தார். மூன்றாவதாக, தூய ஆவியார் உன்னை வலிமைப்படுத்துகிறார். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக என்று எபேசியர் 3வது அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கலாம். தூய ஆவி வழியாக நம் உள்ளத்தை வலிமைப்படுத்துதல் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒல்லியாகவோ பார்ப்பதற்கு பலவீனமாகவோ காணப்படலாம். ஆனால் தூய ஆவியின் வேலையால் நீங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக முடியும். அவர் தன் பராக்கிரமத்தினால உங்களை வலிமைப்படுத்துவார்.
சிங்கம் வந்த போது அவர் மீது ஆண்டோடைய வல்லமை வந்ததும் வெறும் கையால் என்ன பண்ணுகின்றார்? சிங்கத்தின் வாய்களை இரண்டாக கிழித்து போட்டார். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை நினைத்து பாருங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு தைரியமாக நின்றார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் இயற்கையிலே தைரியசாலிகள் அல்ல. அவர்கள் தனியே விடப்பட்ட போது பயப்பட்டாங்க, ஓடிவிட நினைத்தார்கள். ஆனால் தூய ஆவியார் அவர்களுக்கு பலனை கொடுத்தார். அவர்களை பொறுப்பெடுத்து கொண்ட போது அவர்கள் வலிமையுள்ளவர்களாக, கடினமான பாறையை விட வலிமையுள்ளவர்களாக மாறினார்கள். உங்கள் பணியிலோ தொழிலிலோ அல்லது பள்ளியிலோ தூய ஆவியானவர் தேவைப்பட்ட சமயத்தில் உங்களை இயற்கைக்கு மேற்பட்ட தைரியம் உள்ளவர்களாக மாற்றுவார். நீங்கள் அவரோடு நடந்து செல்லும்போது உங்களை வலிமைப்படுத்தும்படி நீங்கள் அவரிடம் கூற வேண்டியதில்லை. அவர் தானாகவே அதை செய்வார். ஆனால் உங்களிலே அவருடைய வல்லமையை உணராதிருக்க நேரமும் உண்டு. அந்த நேரங்களில் கடவுளை நம்பி அவருக்காக காத்திருங்கள். ஜெபத்தில் தரித்திருந்தால் திடீரென அவரின் பிரசனத்தை அவர் பிரசனத்தினால நிரப்புவார். அந்த நேரங்களில் நம் வாயை அடைக்க வேண்டும். மேலும் தூய ஆவியின் பிரசனத்தை மறுபடியும் நம்மை நிரப்பும் வர நாம் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே பாறையாக இருப்பார். உங்கள் நாவிலே ஞானத்தை வைப்பார். எனவே உங்களுக்கு எதிரான காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் என்று மத்தேயு 10:19 கூறப்படுகிறது. எனக்கு ஒரு சிறிய அனுபவம். நான் 28 வயசான போது நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒரு இடத்துல ஒரு பங்குல ஜெபம் நடத்துகின்ற வேளையிலே அந்த பங்குல உள்ள ஃபாதருக்கு நான் பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்டு ஜெபம் நடத்துவது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனவே அவர் அங்கிருக்கின்ற அந்த பிஷப்போடு கம்ப்ளைண்ட் பண்ணார். பிஷப்பு என்னை அழைக்கின்றார். நான் 28 வயசு தான். போயிட்டு தேவநற்கரணையில் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு பிஷப்பு பக்கத்தில் போனேன். பிஷப்பிட்ட கேட்டேன், இந்த வெள்ளை உடுப்பு போட்டுட்டு இங்கே சாப்பிட எல்லாம் வந்தது ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வந்தேன். உடனே பிஷப் சொன்னார், சரி அவரு ஒரு முரட்டுத்தனமானவர், அப்படிதான் பேசுவார், நீ போம்மா போய் நற்செய்தி அறிவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியானவர் வேதனையான நேரங்களில் உங்கள் வழியாக தூயாவி பேசுவார் என நீங்கள் எதிர்பார்க்கலாம். முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களிலும் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகளை உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். எபிரியர் 10:32 கூறுகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் துன்ப நேரங்களில் தூய ஆவியால் வலிமைப்படுத்தப்பட்டனர். எரேமியாவை பார்ப்போம். எரேமியா 38:6 கூறுகிறது. அவர்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் அவரை கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். இங்கே எரேமியாவிற்கு உணவோ தண்ணீரோ இல்லாமல் சேற்றில் கிடந்தார்.
தூய ஆவிதான் அவரை தேற்றி வலிமைப்படுத்தினார். என்னால் உறுதியாக கூற முடியும், அந்த நேரத்தில் எரேமியா ஆண்டவரின் உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்திருப்பார். திருத்தூதர் பவுல் தன்னை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், போலி திருத்துதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இத்தனை துன்பங்களுக்கு நடுவில் தூய ஆவியின் பிரசனமே பவுலை வலிமைப்படுத்தி தொடர்ந்து செயல்பட வைத்தது. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய துன்ப வேளையில், அவருடைய கசப்பு நேரங்களிலே, அவரை மற்றவர்கள் வெறுக்கின்ற வேளையில், பட்டினியில் இருக்கின்ற வேளையில், கடன் தொல்லையில் கண்ணீரோடு இருக்கின்ற வேளையில் தூய ஆவியானவரே துணையாக இருப்பீராக. அவர்களுடைய எல்லா தீமையிலிருந்து விடுதலை தருவீராக. அவ்வாறு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காக நன்றி. அவரை தேற்றப் போகின்ற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டோட வல்லமையினால நிரப்பப்படட்டும். ஆண்டோட ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படட்டும். ஆமேன்.